நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2024 வருடம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி. EC24 தலைப்புச் செய்திகள். டொரண்டோவில் பெண் பயணியிடம் தவறாக நடந்த டாக்ஸி சாரதி கைது செய்யப்பட்டார். கனடாவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் கைது. தமிழர்களை அழிக்க சிங்களவர்கள் தேவையில்லை, எமது கட்சித் தலைவர்களே போதும் என அன்னலிங்கம் கூறியுள்ளார். அரச ஊழியர்களின் சம்பளத்தை நிர்ணயிக்கும் வேட்பாளர்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க தயார் என அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். இத்தாலியில் இலங்கை இளைஞர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. சுனில் ஹந்துன்னெத்தி உள்ளாடைகளை காட்டக்கூடிய நாடு அல்ல இலங்கை என தெரிவித்துள்ளார். வனபர்த்தி கோயிலில் நடக்கப் போகும் அதிதி சித்தார்த் திருமணம். இனி EC24 விரிவான செய்திகள். டொரண்டோவில் பெண் பயணி ஒருவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட டாக்ஸி சாரதியான 47 வயதான சபீர் ஹுசைன் சீமா என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பெண் பயணி ஒருவரை பாலியல் ரீதியாக குறித்த நபர் துன்புறுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரிட்ஜ் மவுண்ட் மற்றும் டான்போர்த் வீதிகளுக்கு அருகாமையில் கடந்த 28ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாலியல் ரீதியாக துன்புறுத்தியமை உள்ளிட்ட 2 குற்றச்சாட்டுகள் குறித்த நபர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நபர் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாக உள்ளார். இவ்வாறான துன்புறுத்தல்களில் எவரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த விடயங்கள் தொடர்பில் அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனடாவின் பிராம்ப்டன் பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய ஒருவரை பீல் பிராந்திய போலீசார் குறித்த நபரை கைது செய்துள்ளனர். வாகனம் ஒன்றில் வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்த போது நபர் ஒருவர் வாகனத்தில் படுகாயம் அடைந்த நிலையில் இருப்பதை அவதானித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு என்ன காரணம் என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை. சம்பவத்தில் உயிரிழந்தவர் மற்றும் கைது செய்யப்பட்டவர் பற்றிய ஆள் அடையாள விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. பீல் பிராந்திய போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். எங்களை அழிப்பதற்கு சிங்களவர்கள் தேவையில்லை, எமது தலைவர்களே போதும் என வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் அமைப்பின் பிரதிநிதியான அன்னலிங்கம் அனராசா தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியை எடுத்து பார்ப்போமேயானால் சிவஞானம் ஸ்ரீதரன், கோகதாசன் ஆகியோர் உட்பட கிளிநொச்சி மற்றும் திருகோணமலை கிளைகளினால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோர் அதனை எதிர்க்கின்றனர். இவ்வாறு இருந்தால் தமிழர்களுடைய நிலை என்ன? தமிழர்களை கூறு போட்டு தமிழர்களுடைய இருப்புகளை அழிப்பதற்கு ரணிலோ, சஜித்தோ, அனுரவோ அல்லது நாமல் ராஜபக்ஷவோ தேவையில்லை, எமது கட்சித் தலைவர்களே போதும் என அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனவரி மாதத்தில் இருந்து கீழ்மட்ட அரசு ஊழியர்களின் சம்பளம் 55,000 ரூபாவாக அதிகரிக்கும். அதற்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கொண்டுள்ளார். ஆனால் தற்போது சஜித் பிரேமதாச 57,000 ரூபாய் தருவதாக கூறுகின்றார். அதற்காக வருமானம் ஈட்டுவதற்கான வழிகள் எதுவும் அவருக்கு தெரியாது என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கல்வித்துறை, சுற்றாடல் துறையின் சமூர்த்தி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் காணப்பட்ட சம்பள பிரச்சனைகளுக்கும் ஜனாதிபதி தீர்வு வழங்கினார். ஆர்ப்பாட்டங்களை தூண்டியவர்களும் களத்தில் உள்ளனர், ஆனால் அவர்களிடம் தீர்வுகள் எவையும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு எடுத்த தீர்மானம் குறித்து அதிருப்தி தெரிவித்த அத்துக்கோரள நீண்ட உரையை நிகழ்த்திய பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலையில் இருந்து விலகினார். நாட்டின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் 2 தலைவர்களும் சுயநலமாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியில் மீண்டும் இணைய உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். இத்தாலியின் நேப்ஸ் நகரில் கொள்ளையடிக்க சென்ற இடத்தில் 32 வயதான இலங்கை இளைஞன் காயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொள்ளை முயற்சியின் தோல்வியே இந்த காயத்திற்கு காரணமாக இருப்பதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உடலில் ஏற்பட்ட காயத்திற்காக அந்த நபர் பெல்லக்ரினியின் அவசர அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். சஜித் கட்சி ஆதரவாளரான தேசிய ஜனபலகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தி இலங்கையில் உள்ளாடைகளை காட்டக்கூடிய நாடு அல்ல என கூறியுள்ளார். அடியில் அணிந்துள்ள உள்ளாடைகளை துவைத்து பகிரங்கமாக காய வைக்க முடியாது, ஏனெனில் உள்ளே அணிந்திருக்கும் ஆடைகள் நாராய் கிழிந்து ஓட்டைகள் உள்ளன என்றார். சட்டைகள் வெளியில் துவைத்து காயப்பட்டாலும் உள்ளாடைகளை அறைக்குள் தான் துவைத்து வளர்த்துகின்றனர் எனவும் சுனில் ஹந்துன்னெத்தி கூறியுள்ளார்.
நடிகர் சித்தார்த்திற்கும் அதிதி ராவுக்கும் இந்த ஆண்டு துவக்கத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. இருவரும் இணைந்து அளித்த பேட்டி ஒன்றில் அவர்களது திருமணம் எங்கு நடக்கப் போகிறது என தெரிவித்துள்ளனர். அதிதியின் பெற்றோர் அந்த கால ஹைதராபாத் மாநிலத்தின் பிரபு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களது முன்னோர் வனர்பதி ராஜ வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். அதனால் தங்களது திருமணம் தங்களது முன்னோர்களின் 400 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வனர்பதி கோயிலில் நடக்கும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. ஈசி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் ஈசி என்டர்டைன்மெண்ட் நைட். ஹாய் வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார். ஊடக போராளி வழங்கும் ஈஸி என்டர்டெய்னிங் நைட் 2024 இட்ஸ் ஹேப்பனிங் ஆன் செப்டம்பர் 28. தமிழ் இசை கலாமன்றம் ஸ்காப்ரோல இது நடக்க போகுது. சோ கண்டிப்பா வாங்க. நிறைய தமிழ் பாடல்கள், நிறைய ஃபன். டோன்ட் மிஸ் திஸ். செவன் நோட்ஸ் இசையில் தென்னிந்திய பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவர்களது அசத்தலான பாடல்களுடன் தமிழிசை கலாமன்றம் 11:20 டாக்ஸ் கோட் ரோட் ஸ்காப்ரோவில். ஈசி என்டர்டைன்மெண்ட் நைட். தொடர்புகளுக்கு 4164445562. தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. எங்கிருந்து வந்ததிந்த தங்க நதி, என் எண்ணம் எல்லாம் கொள்ளை போகுதே. எப்படி எனக்கு தெரியாம? நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே $200 அவங்களே கொடுத்தாங்க. ஓ, போனஸா? போனஸா? அது என் கையில இருக்கு. ஆமாங்க, நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா $200 போனஸ் கிடைக்குது. பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில், yellow பில்டிங்கில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.